ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம சுந்தரர் பற்றின சில குறிப்புகள், மாணிக்கவாசகர், திருமூலர், காரைக்கால் அம்மையார், ஆழ்வார்கள் பற்றி பார்ப்போம். சுந்தரருடைய இயற்பெயர் ஆரூரார். பிறந்த ஊர் திருநாவலூர். வேறு பெயர்கள் வன்தொண்டர், தம்பரான் தோழர், ஆளுடைய நம்பி, திருத்தொண்ட தொகை பாடியவர். மாணிக்கவாசகர் பற்றின சில செய்திகள். இயற்பெயர் அவருக்கு தெரியலாம், திருவாத ஊர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட இவர் அமைச்சராக இருந்தார். ஸோ இவர் எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுகிறது. சைவர்கள் அப்படின்றவர் சிவனை கும்பிட்றவங்க, வைணவர்கள் அப்படின்றவங்க திருமாலை கும்பிட்றவங்கன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அதில் சைவர்கள் சார்ந்ததை எழுதினது தான், அந்த திருவெம்பாவை நூல் எழுதினவர் தான் நம்ம மாணிக்கவாசகர். அடுத்தது திருமூலர். இவர் இயற்றிய நூலோட பெயர் திருமந்திரம். 10ஆம் திருமுறையாக அதை வச்சுருக்காங்க. இவர் ஒரு சித்தர். இவருடைய முதல் சித்த நூல் திருமந்திரம். அதாவது இவருடையன்னு சொல்லலாம், முதல் சித்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா திருமந்திரம். அவர் ஆசிரியர் இட்ட பெயர் திருமந்திர மாலை. ஓகேங்களா. ஸோ திருமந்திரம்னு நம்ம சொல்கிறோம், திருமந்திர மாலைன்றது தான் திருமூலர் வச்ச பெயர். ஓகே, காரைக்கால் அம்மையார் பற்றி பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் புனிதவதி. பேய் வடிவத்தை விரும்பியவர், இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவர். சேக்கிலார், அவரை பற்றி பார்க்கலாம். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். வேறு பெயர் உத்தம சோழ பல்லவன் தொண்டர் சீர் பரவுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய புராணத்துக்கு இவர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருந்தார். திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னும் அழைக்கப்படுது. இது தமிழில் 2வது தேசிய காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பெரிய புராணத்தை. அடுத்தது ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் திவ்ய சூரியர்கள் எனப்படுவர். ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 12 பேர். அவங்களுடைய பாடல்களோட தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் 3776. தொகுத்தவர் நாதமுனி. இதற்கு ஆன்ற தமிழ்மறை, திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் உண்டு. ஸோ இந்த தொகுத்ததுக்கு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கு வேறு பெயர்களும் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு புதுசாகவும் ப்ளஸ் ஏதாவது புதுசாக கற்றுக்கிற மாதிரியும் இருந்துருந்துச்சு அப்படின்னா வீடியோஸை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்ததில் அடுத்தடுத்த டீட்டெயில்ஸை சந்திக்கலாம். தேங்க்யூ.